ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து 26,200 மேலே இருக்குது. ஸோ இது வந்து இந்த வருஷம் மார்க்கெட். ஸோ அதாவது என்னென்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற மார்க்கெட்டில் இந்த ஹை போகுமா போகாதா, போகணுன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கணும், போகாதுன்னா என்னென்ன காரணங்கள் இப்போ மார்க்கெட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்ற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போன ஹை வந்து பார்த்திங்கன்னா போன செப்டம்பர் 27 போனது தான் ஹை, ஆல் டைம் ஹைன்னு வச்சிங்க, சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஹையை பாருங்கள், எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னா 27,277 தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ நான் மார்க் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுதா? இந்த இடம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஹை வந்து எவ்வளோ இருக்குன்னா 27,277. ஸோ நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா திருப்பி இன்னொரு வாட்டி மார்க் பண்ணுற பாருங்கள் இந்த இடத்துல, ரைட்? ஸோ அதோட ஆல் டைம் ஹை இந்த ரைட் சைடில் காட்டுது பாருங்கள், ஹைன்னு காட்டுது பாருங்கள், இந்த இடத்துக்கு கவனிச்சுன்னா தெரியும், ரைட்? இப்போது இந்த மார்க்கெட் வந்து ஏறாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, சைனா மார்க்கெட் பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. லாஸ்ட் 20 டேஸில் மார்க்கெட் மோர் தென் 30% ஏறி இருக்குங்க. நம்ம வந்து லாஸ்ட் 1 இயரில் ஏற ஆரம்பித்த 20% ஜஸ்ட்டு 20 டேஸ்லேயே சைனா மார்க்கெட் ரீச் ஆகிருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் மார்க்கெட்டை. இப்போ மார்க்கெட் வந்து 26,000 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் நான் சொல்கிறது வந்து அக்டோபர் ஆர் செப்டம்பர், லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20,000 க்ராஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதுவே வந்து இப்போ வந்திருக்க 26,000 பார்த்தீங்கன்னா நம்ம 30% ரீச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20,000 எப்போ ரீச் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து 20,000 நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் 6,000 பாயிண்ட், 10%னா 2,000 பாயிண்ட்டு. ஸோ 26,000 வர்றதுக்கு நமக்கு ஒரு 1 இயர் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன். பட் சைனா மார்க்கெட்டை கவனிங்க, ஜஸ்ட்டு இப்போது ரீசெண்டாக இந்த செப்டம்பர், ரைட்? ஸோ இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ % க்ரோத் ஆகிருக்குன்றத ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30%க்கு க்ரோத் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாதம் எடுத்துக்கிட்ட டைமை ஜஸ்ட்டு சைனா மார்க்கெட் ஜஸ்ட் 20 டேஸில் இட் ரீச் அரௌண்ட் 30%. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஆயிருக்குன்னா டெய்லி அப்பர் சர்க்யூட் ஆகிருக்கும் இல்லையா? டெய்லி அப்பர் சர்க்யூட். ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சாதாரண மார்க்கெட் 500,000 பாயிண்ட் ஏறிச்சினாலே மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கும், சர்க்யூட் அடிச்சுட்டே இருப்பான், 30% 50% க்ரோத்தெல்லாம் கொடுப்பான். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஆயிருக்கும் பாருங்கள் சைனா மார்க்கெட். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஸோ இதனால நம்மளோட ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டருக்கு என்ன நாலேஜ் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நேற்றே நம்ம போட்டிருந்தோம். ஸோ பேட் சென்டிமெண்ட்ஸ் நிறைய வருது இந்தியன் மார்க்கெட்டுக்காக. ஒரு வேளை இதை கண்டினியூட்டி ஆச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு, நான் சொல்கிறது மேபி 1 இயர் தேர் வில் பி சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து மேபி. ஓகே, ஸோ மறுபடியும் இந்த ஹை கட் பண்ணல, இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம டேக் ஆஃப் பண்ணலை அப்படின்னா, நான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஆர் ஜூனுக்குள்ளே நம்ம இந்த ஹையை டேக் ஆஃப் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் அப்படி கூட வேணாங்க, இப்படி வச்சுங்க, டிசம்பருக்குள்ளே இந்த ஹையை கட் பண்ணோம், நம்ம திரும்பவும் டேக் ஆஃப் பண்ணியே ஆகணும் கம்பல்சரி. பண்ணோன்னா நம்ம இன்னும் ஸ்டில் புல்லிஷ் மார்க்கெட்னே வச்சுங்க. நம்ம ஜனவரி கூட வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம், அந்த ஹையை ஆல் டைம் ஹையை டேக் ஆஃப் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே டெஃபினெட்லி 1 இயர் கோயிங் டு பி த சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் எப்பவுமே வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் போகும்போது மற்ற மார்க்கெட்லாம் கொஞ்சம் சைட்வேஸில் போகும், இல்லை மைல்டு புல்லிஷாக இருக்கும். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். சைனீஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸாக வந்து மார்க்கெட் இஸ் சைட்வேஸ். ஓகே, சைனீஸ் மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இந்த மார்க்கெட்டே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ வருஷமாக சைட்வேஸில் இருந்தது நான் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வீக்லி ஃப்ரேமில் வச்சுருக்கேன். யூ கேன் சி தட் இந்த சார்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். ஸோ 33,000ன்றது கிட்டத்தட்ட 2017-18 பீரியடில் போயிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இட்ஸ் நெவர் டச் 33,000, நவ் 22,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் வாஸ் ஆஃப் ஆஃப் த மார்க்கெட் 33ல் பாதி வந்து 14,000 மார்க்கெட்லேயே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ரொம்ப வருஷமாக சைட்வேஸில் இருந்திருக்கு. ஸோ இதனால் புல்லிஷ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் தான். ஸோ 10 trillion ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்கானமி ரெக்கவரி ஆகிறதுக்கு ஸோ ப்ளஸ் கம்பெனிஸ்க்கு ரியல் எஸ்டேட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பூம் ஆகுது. ஸோ பூம் ஆகுது அப்படின்னா நேச்சுரலாக உங்களுக்கே தெரியும், எஃப்ஐ ஃபண்ட்ஸை வந்து ஷிப் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிப் பண்ணுவாங்க. அப்படி ஷிப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து என்னென்னா எந்த மார்க்கெட் நல்லாயிருக்கும் அந்த மார்க்கெட்டில் காசு போடுவாங்க. அந்த மார்க்கெட் அதர் மார்க்கெட் வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணுது, இட்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இன்வெஸ்டர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ எப்படின்னா சைனா மார்க்கெட் இவ்வளோ வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, கடந்த 10 வருஷமாக வெயிட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி அது ப்ராஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக ஒருவேளை இந்தியன் மார்க்கெட் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா மேபி நமக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது ஆஸ் எ இன்வெஸ்டர் சைட்லேருந்து. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பிக் ரேலி மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கும். கடந்த 10 வருஷத்தை பார்த்திங்கன்னா வேறு கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் மட்டும் தான் நம்ம சைட்வேஸில் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆல் டைம் ஐன்றது வந்து திரும்ப கட் பண்ணது ஒரு 2 வருஷம் மட்டும் தான் நம்ம கட் பண்ணாமல் வந்திருக்கோம். ஓகே, பட் ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வேணால் உங்களுக்கு காட்டுற மாதிரி 2008 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட் வாஸ் ஒன்லி த சைட்வேஸ் மார்க்கெட். அந்த வருஷம் மட்டும்தான் போயிருக்காது. யூ கேன் சி. ஸோ நம்ம வந்து 2007 அப்புறம் 2009 வரைக்கும் விஆர் இந்த சைட்வேஸ். இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா விஆர் இந்த கம்ப்ளீட்லி சைட்வேஸ். ஸோ இந்த வருஷம் ஐயே போல். ஸோ ஒரு 2 வருஷம் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக ஐ பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ 2011 இந்த பீரியடும் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் 2011 10 we can see சைட்வேஸில் இருக்குது இந்த ஐஏ கார்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெவர் லைக் தட் மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் 2015 நம்ம இருந்திருக்கோம், ஒரு 3 வருஷம் இருந்திருக்கோம், ரைட். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது கொரோனா வந்து எக்ஸப்ஷன் கேஸுங்க, அது வந்து விட்ருங்க, அது ஒரே ஒரு நாளில் ஒரு வருஷம் வந்திருக்கு. ஸோ கடந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆண்டு தான் நம்ம இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சொல்கிறது என்னென்னா ஸோ மேபி உங்களுக்கு ஒரு 1 இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ பி காஷியஸ் ஆஸ் அ இன்வெஸ்டர். ட்ரேடருக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த மேலே போகிறது கீழே போகிறது எல்லா ரோலர் கோஸ்டர் வேலையும் மார்க்கெட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷன் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து இந்த வீக்கில் நம்ம கரெக்ஷன் ஆன மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ 2022 ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் அது வேணால் மோர் தென் 5% மேலே கரெக்டாக இருக்குங்க, சரிங்களா. ஸோ 1200 புள்ளிகள் ஒரே வாரத்தில் சரிஞ்சிருக்கு. ஸோ போன ஜூனுக்கு அப்புறம் இப்போ தான் சரிஞ்சிருக்கு, சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நிமிஷம் நம்ம அதையும் காமிச்சிடலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4.75. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட நியர்லி கரெக்டட். ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் வீக் என்னன்றதை நம்ம தனியாக வேணால் வீடியோ போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து வெதர் அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஸோ மழை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th of October. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வேளை அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திருப்பூர் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மழை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்து சேஃபாக இருந்தீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.